வணக்கம். இது யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 15 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வீடியோவாக மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவு, ஏன்னா மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் லீவு. ஸோ நம்ம திங்கட்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். செவ்வாய்க்கிழமைக்கான சம் லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேடாக இருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு அதை பற்றி பார்த்துட்டு, நாளைக்கு ட்ரேடிங் செஷனில் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம இப்போது அன்றைக்கி இந்த லெவல்ஸ் தான் நம்ம வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் கொடுத்தாவல். என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,350. சப்போஸ் மார்க்கெட் பிரேக் ஆகி போச்சுன்னா இந்த எல்லோ கலர் லைன் ஒரு சப்போர்ட் ஆஸ் வெல் ஆஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். 23,564. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா 23,675. அதுக்கும் மேலே மார்க்கெட் போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 2 23,873 சொல்லியிருந்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லாவே மேலே போனாங்க. நியர்லி ஒரு 300 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக நிஃப்டி இண்டிகேட் பண்ணிச்சு ஆஃப்டர் லாங் டைம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஒரு 63 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில். அது நான் சொல்ல வந்துடுறேன். ஸோ ஒரு கேப் அப்பில் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டை நம்மளுடைய எல்லோ கலர் லைனையும் பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலேயும் பிரேக் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட்டாக மாறி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் எந்த அளவுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அகைன் எங்கே மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்களோ அங்கேயே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதே தான் எக்ஸாக்டாக அன்றைக்கி நடந்துச்சு. செவ்வாய்க்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட்டை பாருங்கள். 9:15 மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரைக்கும் மார்க்கெட்டை மேலேயே கொண்டு போகிறாங்க பொறுமையாக. பட் 2லேருந்து 3:30 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரத்தில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ஃபால் பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக ஏறினதை வித்தின் 1 ஹவரில் மார்க்கெட்டை கீழே இருக்கணுங்க. ஸோ இதனால தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த்தே இல்லை. இது இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் தான் ஒரு பவுன்ஸ் பேக். மார்க்கெட்டுக்கு கரெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க்கெட் நல்லா ஃபால் ஆனாங்க. இதில் பட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படி மேலே ஏறுவாங்க, அப்படி ஏதாவது ஒரு செட்டப் வருவாங்கன்னு பார்த்தா மார்க்கெட் அதுக்கெல்லாம் வரவே இல்லை. அழகாக மேலே ஏற்றினாங்க ஒரு 300 பாயிண்ட்ஸு. அகைன் ஒரு 150 பாயிண்ட்ஸ் இறக்குனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டியில் ட்ரேடிங் இருந்துச்சு. அழகாக இங்கே முடிச்சிட்டாங்க. ஸோ நாளைக்கு நம்ம வாட்ச் பண்ணணும். என்ன வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் இந்த மாதிரி நடத்துகிறாங்களான்னு பார்க்கணும். ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அகைன் இந்த 23,350 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்ன்லேயே மூவ் ஆகிட்டு மேலே போகிறாங்களா. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதுக்கு இந்த ரீஜனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வராங்களான்றதை நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அதோடைய ஓய் டேட்டா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோடைய ஓய் டேட்டா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே ஒரு பெருசாக ரெசிஸ்டன்ஸ் இல்லை. 24,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது 24,000க்கு மேலே மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இல்லை. இருந்தாலுமே நீங்கள் ஓய் டேட்டா பார்க்கும்போது எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு. புட் சைடு சொல்லிக்கிற மாதிரி
இல்லை மார்க்கெட் சப்போஸ் இந்த 23,350 நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு சப்போர்ட் லெவல், அந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆச்சுன்னா 23,000 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓவராலாக கால் சைடு இருக்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. இது வந்து இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து என்னென்னா மார்க்கெட்லாம் முடிஞ்சிச்சு. ஓய் டேட்டான்றது மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குல்ல, ட்ரேடிங் செஷன் அப்போ நம்ம அதை பார்க்கணும். ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு ½ hour ஒன்ஸ் பார்க்கும்போது அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த சைடு அப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து எந்த சைடு வந்து அதிகமாக ஓய் டேட்டா பில்ட் ஆகுது, சப்போஸ் சப்போர்ட்டில் நல்லா பில்ட் ஆகுது, அதாவது புட் ஆப்ஷனில் நிறைய பில்ட் ஆகுது, கால் ஆப்ஷனில் வந்து பெருசாக ஓய் டேட்டா இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இருக்கும். ஸோ நம்ம நாளைக்கு வந்து வாட்ச் பண்ணி பார்க்கணும் எப்படி ஓய் டேட்டா பில்ட் ஆகுது அப்படின்ட்டு. சப்போஸ் 23,500லேயே கால் அண்ட் புட் ஆப்ஷன் வந்து இப்படி பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். லாஸ்ட் வீக் வந்து நிஃப்டியோட எக்ஸ்பெரி போய் பாருங்கள், எங்கேயுமே நகரில் மார்க்கெட் வித்தின் ஒரு 50 பாயிண்ட்ஸ்குள்ளேயே மார்க்கெட்டை அப்படியே நகர்த்தி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் நல்ல மார்க்கெட்டில் மூமெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி முடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியுமே இருக்குது. ஸோ ஓய் டேட்டாவும் பார்த்தாச்சு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த எல்லோ கலர் லைனை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். எந்த இடத்துலனா இந்த ரீஜன் 23,489ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து இந்த ரீஜன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டுக்கு 23,630. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க, இல்லைனா கூட நம்ம இதோடைய ஹையை கூட வச்சுக்கலாம். 23,780ன்றது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக மேலே வராங்க அப்படின்னா 23,873. சப்போஸ் மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே வராங்க அப்படின்னா 24,000 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து சப்போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சப்போர்ட் ஒன்றா வந்து 23,350. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் கீழே வராங்கன்னா 23,200. அதுக்கும் கீழே வந்தாங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன், அதுக்கும் கீழே வந்தாங்க அப்படின்னா 23,112 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம லெவல்ஸ். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பேப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த சார்ட்ஸ், இந்த அனலைசிஸ், நான் சொல்கிற டேட்டாஸ் இதெல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, என்னுடைய ஐக்கியூ என்னவோ, ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது, அப்படி எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அப்ரோச் பண்ணுங்கள். டெக்னிக்கலாக பாருங்கள், குளோபலாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வியூ வரும். அதை எப்படி பெட்டர் ஆக்கலான்ற பிளான் பண்ணுங்கள். உங்களோட ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் பேஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற பிளான் பண்ணுங்கள். எல்லா நாளுமே நமக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நாளாக அமையணும்னு அவசியமே கிடையாது. பட் எல்லா நாளுமே ட்ரேடிங் செஷன் இருக்கிற எல்லா செஷனுமே வந்து நமக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் பாஸ்ட்டாக என்ன நடந்துச்சோ அதுதான் ஃப்யூச்சர்லேயும் நடக்கும், ப்ரெசென்ட்லி அதுதான் நடக்கும். பட் அது எப்படி நடக்கும், எந்த மாதிரியான டைமில் நடக்கும்ன்றது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் டெய்லியும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் போதும், நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும் போதும், பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது மட்டும்தான் அதை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து ட்ரேடிங்கில் நீங்கள் காசு சம்பாதிக்கலனாலும், எல்லா வீடியோலையும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், காசு சம்பாதிக்கலனாலும் நீங்கள் அந்த பொறுமையாக இருந்து அந்த பார்க்குறீங்களா, வாட்ச் பண்ணுறீங்களா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காடுறீங்கல்ல. காலைல 9:15 பொறுமையாக மதியானம் முடிகிற வரைக்கும் அந்த அளவுக்குலாம் நான் உட்கார மாட்டோம். பட் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த பொறுமை வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் சம்பாதித்து தரலனாலும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். அந்த பொறுமையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி உங்களுடைய ட்ரேடிங் செட்டப் வரலன்னா தயவுசெய்து ட்ரேடே எடுக்காதீங்க. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலான்னு பரவாயில்ல, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து ஷேர் மார்க்கெட்டில் விட்டுட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும்போது சடன் ஃபால் இருக்கும். மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயுமே இங்கே பாருங்கள், நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். எப்பப்பெல்லாம் ஒரு ஹை போதும் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போயும் ஒரு ஹை போயிருக்கு, செல்லிங் ப்ரெஷர் வருமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு எண்ணத்தையோ உங்களுடைய மைண்டில் வச்சுக்காதீங்க. மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகி போதோ அதுபடி நம்மளும் நகர்ந்து போயிடணும். அது கூட ஃபைட் பண்ணுறது, அதை சேஸ் பண்ணுறது, எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி ட்ரிக்ஸ்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அது கூட போய் போராடுத்தீங்க. அப்படி உங்களுக்கு அந்த செட்டப் வரல அப்படின்னா ஜஸ்ட் சும்மாவே இருங்க. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு என்ன ஏதுன்ட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.